turn to Matthew chapter 26, 26ஆம் அதிகாரத்துல நீங்க திருப்பிக் 26ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவீங்கன்னா அதுல 18, 19ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் போது ஒரு தேவன் ஜீசஸ் says something amazing. Amen. அதுல என்ன சொல்லுதுங்க? அதற்கு அவர் இயேசு, சோ நீங்கள் நகரத்தில இன்னான் இடத்திற்கு போய் என் வேலை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டில் என் சீஷரோட கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க? என் வேலை சமீபமா இருக்கிறது. மை பர்ஃபெக்ட் டைம் ஹஸ் கம், மை டைம் ஹஸ் கம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு, அதாவது அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள்ல ஏன்னா பஸ்கா அனுசரிப்பாங்க. அப்போ சீஷர்கள் கேட்க, ஆண்டவரே நம்ம பஸ்கா வந்துருச்சு, நான் எங்க போய் அனுசரிக்கிறேன், எங்க போய் நாங்க ப்ரிப்பேர் பண்ணணும்? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்க போங்க அங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவராகிய இயேசு எங்க ஆயத்தம் பண்ணணும் போது அவர் சொல்வார். ஹல்லேலூயா. அதற்கு அவர், நீங்கள் நகரத்துல போய் இன்னான் இடத்திற்கு போய் என் வேலை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டில் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். அதே இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் என்று நமக்கு வேதம் கற்றுக்க சொல்லுது. It was the words, blessed words that proceeded out of the mouth of blessed Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உதடுகளிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. Hallelujah. My time is near. என்னுடைய நேரம் சமீபம், என்னுடைய காலம் என்னருங்க? என்னுடைய வேலை சமீபமா இருக்கிறது. Or my time is near. My time is at hand. Amen. Hallelujah. Jesus அழகா சொன்னாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்தவர் இங்க சொல்லுகிறாரு என்னனுங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம், சீசன் இருக்கிறதுபா. இது என்னுடைய சீசன். இட்ஸ் மை டைம். என்ன சீசன், என்ன டைம் இயேசுது? So tomorrow, அடுத்த நாள் அவர் என்ன பண்ணவர்? He is going to become the Passover. சிலுவையில் அறையப்பட போகிறாரு, பாடுகளுக்கு வழியாக கொண்டு போகப்பட, many things is going to happen. Amen. அவர் சிலுவையில மரிக்க போகிறார், ரத்தம் சிந்தப்பட போகிறது, அடக்கம் பண்ணப்பட போகிறார். Amen. He has to rise on the third day. அத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3.5 வருஷம் சீஷர்களோடு இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவார். Amen. அடிக்கடி அவர்கள் புறஜாதியார்கள் கொள்ளுவார்கள், அடக்க 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்புவார் என்று அடிக்கடி இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னாரு. பட் மெனி என்ன பண்ணல, அவர்கள் அதை புரிந்து கொள்ளல. இன்னைக்கும் நமக்கு அதே பிரச்சனை தான். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தையும் நேரத்தையும் நம்ம வைத்திருக்கிறார். இஃப் ஜீசஸ் குட் சே, என்னுடைய நேரம் வந்ததுன்னா அப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு நேரத்தையும் காலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நேரத்துல, அந்த காலத்துல கர்த்தர் செய்ய நினைத்தது நிறைவேறும். என்ன சொல்லுதுங்க? பிதா திட்டமிட்டது நிறைவேறின ஒரு காலம், சீசன், டைம் அது. ஆமென். நீங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க படிப்பீங்கன்னா, இங்கிலீஷ்ல 4ஆம் வசனம் இருக்கும், தமிழ் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது, காலம் நிறைவேறின போது, when the time came, காலம் நிறைவேறின போது, ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஜீசஸ் கேம். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நினைச்ச நேரத்துல வரல, அவர் பிளான் பண்ணி வரல. என்ன சொல்லுதுங்க? காலம் நிறைவே, இந்த டைம் கேம். ஹல்லேலூயா. குறித்த காலம் வந்த போது, அந்த காலத்துல, அந்த நேரத்துலதான் தேவன் என்ன பண்ணாராம்? God sent his son. Amen. இது அதோடைய அர்த்தம் நாங்க இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய மரணம், everything was predetermined and designed by God. டைம் டேபிள் போட்டபடி ஆண்டவர் முன் குறித்து வச்சிருந்தார். ஹல்லேலூயா. சோ எல்லாம் அந்தந்த காலத்துல, அந்தந்த நேரத்துல நேர்த்தியாய் நடக்கும்.
ஸோ டுடே இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம ரொம்ப எமோஷனல் ஆயிரும். சில காரியங்கள் நடக்காத போது வி ட்ரை டு பிகம், நாம் என்ன பண்றோம், அதை அச்சீவ் பண்ணிடலாம் நினைக்கிறோம். ஸோ நீ கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, ஜஸ்ட் ரிலாக்ஸ், பி அட் பீஸ். உன்னுடைய வேலை வரும். உன்னுடைய வேலை வரும்போது நிச்சயமா கர்த்தர் அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். But when the fullness of time had come, God sent forth his son, born of woman, born under the law. Amen. Hallelujah. எதுக்கு அனுப்புனாரா? To redeem those who are under the law, so that we might receive the adoption of sons. என்ன சொல்லப்படுகிறதுங்க? Amen. நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தவருமாகிய தம்முடைய குமாரனை அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல வருவதற்கு பிரதானமான ஒரு நோக்கம். So at the appropriate time, குறித்த காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க? தேவன் அந்த காலத்திலையும் அந்த நேரத்திலையும் ஒரு பெரிய திட்டத்தையும் வைத்திருக்கிறார். எதுக்கா? நாம் புத்திர சுவீகாரம் அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவராகிய தம்முடைய குமாரனை எதுக்குங்க? To make us sons and daughters of God. Amen. அது வரைக்கும் only Jesus Christ பிதாவாகிய தேவனை பிதா என்று உரிமையோட சொன்னார். He taught. அததான் நமக்கும் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கற்றுக் கொடுத்தார். Amen. அது வரைக்கும் people இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ண, யூத மக்கள், they hesitated to call God as Father. Amen. சோ அததான் கர்த்தர் நிறைவேற்றினார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற, என்னுடைய வேலை, என் வேலை சமீபமா இருக்கிறது. My time has come. The masters, my time is near. எதுக்குங்க? To die. அவர் பிறக்கிறதுக்கு, மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு, மனுஷனை மாற்றுவதற்கு, இதுக்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு காலம் இருந்தது. அதே போல அவருடைய மரணத்தின் வழியாய், அவருடைய ரத்தம் சிந்துதல் வழியாய் பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணுவதற்கும், ஹல்லேலூயா, அவருடைய உயிர்த்தெழுதல் வழியாய் நம்ம நீதிமானாக்குகிறதற்கும் தேவன் என்ன பண்ணாருங்க? அந்த சிலுவையின் வழியாய் கடந்து போகிறதுக்கும் தேவன் குறித்திருந்த ஒரு நேரமும் காலமும் நமக்கு அங்க வைத்து இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கும் we have God as a timetable for each and every one. நீங்க உங்க குறித்த நாள்ல நீங்க பிறக்கல. God decide, பைபிள் சொல்லுது. ஏமன். சங்கீதம் 139 படிக்கலாம். இன்னும் பல சங்கீதங்கள்ல படிக்கும் போது God planned our conception. எரேமியாவுக்கு சொல்லுவாரு, நீ தாயின் கருவில உருவாகும் முன்னே. ஏமன். God planned it. சோ நம்முடைய பிறப்பை கூட ஆண்டவர் என்ன பண்ண இருக்கிறாருங்க? தாயின் கருவில உருவாகும் போது he prepared. நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு காரணமா இருந்தார் அவர் தான். ஆமென். குறித்த நாளில தான் நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். நாம ஒரு நாள் முந்தியோ பிந்தியோ பிறக்கல. God designed our timetable. God designed our birth. எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ண திட்டமிட்டு நமக்கு பிறப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அதே போல at the exact time and day நாம் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய ஒரு காலம் என்று வரப்போகிறது. அதுக்கு இடைப்பட்ட காலத்துல தான் God wants you and me to save. அதனால்தான் அவன் சொல்ல, இன்றைக்கே ரட்சணிய காலம். Today is the day of salvation. ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன பண்றாருங்க? ரட்சிப்பின் காலத்தை நமக்கு வைத்திருக்கிறார். Amen. For everyone to get saved. ஒருவரும் இயேசு அறியாம ரட்சிக்கப்படாம செத்து போகிறது, மரிக்கிறது தேவனுக்கு விருப்பம் அல்ல. ஏன்னா இயேசுவை அறியாம, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம மரிக்கிறவர்கள் எங்க போவாங்க? They cannot inherit the kingdom of, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது.
ஆமென். only இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசு அல்லாமல் there is no heaven. பரலோகத்துக்கு போக முடியாது. இட்ஸ் கிளியர் கட் வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு you can talk, so நம்ம பல காரியங்களை சொல்லலாம். ரட்சிக்கப்பட்டவங்க கூட பல காரியம் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லலாம். No, that is, you cannot live the way you want to live. உன்னை ரட்சித்து மீட்டெடுத்து இருக்கிறான God wants you and me to live a holy life. ஒரு பரிசுத்த வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை பூமியில வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த பூமியில உங்களை என்னையும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் பூமிக்கு உப்பாகவும் இருக்கணும்னு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. இந்த பூமியில உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை இயேசுவுடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. If you are just going misinterpret the word of God, நீங்க உங்க மன விருப்பத்தின்படி வாழ்வீங்கன்னா இருப்பீங்கன்னா, you have to pay for the consequences. Amen. நாம இயேசுவை அறிந்து தொடர்ந்து பாவத்துல இருப்போம்னா அந்த பாவத்துக்குரிய கிரயத்தை நாம செலுத்தி தான் தேரணும். ஆண்டவர் கண்டும் காணாதவர் போர் இருக்கிறவர் அல்ல. For every sin there is a consequence. அதனால நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காலம் கர்த்தர் ரட்சிப்பின் காலம். இந்த காலம் எப்படி இருக்கு? கிருபையின் காலம். கிருபை மேல கிருபையின் காலத்தை கொடுத்து நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ கேள்வி வரும், நான் ஏற்க சொன்னது போலதான், நாம பிறக்கிறதை அறிந்திருக்கிற கர்த்தர் நாம கடைசி நாள் பூமியில எந்த நிமிஷம் நாம மூச்சு விட போகிறோம்னு அவருக்கும் தெரியும். ஆமென். He has planned and fixed அந்த பூமியில வச்சிருக்கிறார். அந்த இடைப்பட்ட காலத்துல hallelujah, if you have accepted Jesus Christ as Lord and Savior, அவருடைய இரட்சகராக, அவருடைய உங்க சொந்த கர்த்தராக நீங்க ஏற்றுக்கொண்டு வாழ்வீங்கன்னா, you have been prescribed to live the life that God has called you to live. hallelujah. So பூமியில எல்லாத்துக்கும் ஒரு காலத்தாண்டு வேதாக முழுக்க பாத்தீங்கன்னா, there are hundreds and hundreds of instances that God shows to us that அவர் குறித்த காலத்துல தான் எல்லாம் நடக்கும்னு. ஆமென். இப்ப நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. நான் நிறைய ஜெபிக்கிறோம், நம்ம நிறைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம், இவங்க ரட்சிக்கப்படணும், பிரயாசப்படுகிறோம், பெருமூச்சு விடுகிறோம், கர்ப்ப வேதனைப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கும் போது, ரட்சிக்கப்படாதவர்களை பார்க்கும் போது உடைக்கப்படுகிறோம். என்னைக்கு எப்ப ரட்சிக்கப்படுவாங்க, ஏன் ரட்சிக்கப்படுதில்லை, இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டுதான் நாம் இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. சோ இது நடக்கும், நமக்குள்ள இருக்கும். பட் ஆண்டவர் என்ன பண்ற? டோன்ட் குவிட். If you are not going to quit in your prayer, நீங்க ஜெபத்திலையும் வேண்டுதலிலும் தேவனை தேடிக்கொண்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் குறித்த நாளில நாம ஜெபிக்கிற மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. Don't quit on your prayer. hallelujah. சோ யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும் தேவன் தீர்மானித்தவங்க ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆனா வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? இந்த காத்து இருக்கிற காலம் இருக்கிற தேவனுடைய திட்டமும் சித்தமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா நாம காத்து இருக்கிற ஒரு காலம். everything doesn't happen, it's அந்த தனக்கு நீங்க நினைக்கிற காலத்திலயும் நீங்க நினைக்கிற நேரத்திலயும் நடக்க போகிறது கிடையாது. everything will happen in its own time, in its own டைம் ஃப்ரேம்ல அது நிச்சயமா நடக்கும். ஆமென். ஹalleluya. அந்த காலத்துல இருக்கும்போது நம்ம என்ன காத்து இருக்கிற ஒரு காலம் வரும். அந்த காத்து இருக்கும்போது எப்படி காத்து இருக்கிற காலத்துல எப்படி இருக்கணும்? எப்படியோ இருக்கிறதுல ஒரு நம்பிக்கையோடு காத்து இருக்கணும். ரெஸ்ட் இன் அஷூரன்ஸ், ரெஸ்ட் வெயிட் இன் அஷூரன்ஸ். தேவன் சொன்னதை நிறைவேற்றுவாருங்கிற அந்த நம்பிக்கையோட நம்ம காத்து இருக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம கற்றுக்கொண்டு வாழுகிற ஒரு அனுபவமா இருக்கணும். ஆமென். ஹalleluya. சோ அது நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஆனா உலகத்துல இருக்கும் போது we try so many things. சிலது நமக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். not everything is going to be permanent. ஆமென். சிலது நாம விருப்பப்பட்டுகிறதுனால கர்த்தர் கொடுத்து விடுகிறார். ஹalleluya. அவருக்கு தெரியும் நம்ம விருப்பப்பட்டு நிறைய ஜெபம் பண்ணி நிறைய விருப்பப்படுகிறதெல்லாம் நம்ம கேட்டு கொண்டிருப்போம். கர்த்தர் கொடுக்காததுக்கு காரணமும் உண்டு. அதனால நமக்கு தீமை வரும்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் கொடுக்கறது இல்லை. ஆமென். அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும், எதை கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். நீங்க பைபிள்ல வாசிச்சீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆபிரகாமுடைய வாழ்க்கை நாம பார்க்கிறோம். ஆமென். ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு? 75 வயசுல அவர் வாக்கு கொடுக்கிறாரு.
நீ உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவாரு. ஆபிரகாம் அந்த வாக்கு தத்தத்தை கேட்டு உடனே கீழ்ப்படிஞ்சு அவர் தேவன் சொன்னபடி அவர் என்ன பண்றாருங்க, புறப்பட்டு கானான் தேசத்துக்குள்ள வருகிறார். தன்னோடு தன் சகோதரித்தை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட்டு வருகிறார். லோத் அவனோடு கூட வருகிறான். அந்த ப்ராசஸ்ல வரும்போது ஆபிரகாம் எதிர்பார்க்க என்ன, ஆண்டவர் சொல்லிட்டாரு, கர்த்தர் நடத்துவாரு, கர்த்தர் சீக்கிரத்துல எனக்கு 75 வயசு வரைக்கும் நான் இருந்துட்டேன், எனக்கு ஒன்னும் நடக்கல, இனிமேல் கர்த்தர் எனக்கு கொடுக்க முடியும், கர்த்தர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு பிரயாணப்பட்டு வருகிறான். ஆனா அந்த பிரயாணப்பட்டு வருகும் போது எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க, தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள அவனுக்கு 25 வருஷம். 100 வருஷத்துலதான் தேவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அவனால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனா இடையில என்ன ஆகுதுங்க, தேவன் சொன்னது நிறைவேறாத போது அவங்க என்ன பண்றாங்க, 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு இப்படி எல்லாம் நடக்கும்னு. 16ஆம் அதிகாரத்துல வரும்போது ஆபிரகாம் என்ன பண்றாருங்க, ஆபிரகாமும் சாராலும் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ சாரால் என்ன பண்றா, ஆண்டவர் நமக்கு சொன்னபடி காரியம் நடக்கல, ஆண்டவர் என்ன வழி வச்சிருக்கிறாருன்னு தெரியல, ஏன்னா தேவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. 15ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவாரு, எனக்கு பிள்ளை இல்லைன்னு கேட்கும் போது எலியேசர் தான் ஆண்டவரே எனக்கு அடுத்து என் சந்ததியா இருக்க போறான்னு எனக்கு சொல்லும் போது ஆண்டவர் சொல்வார், தேவன் என்ன பண்றாரு, ஹல்லேலூயா, அப்பொழுது கர்த்தர் வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். யாத்ரா ஆதியாகும் 15ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல காட் ஸ்பெசிபிக்கலி சேஸ், அப்பா நீ நினைக்கிறபடி அல்ல, இவன் உன் சுதந்திரவாளி அல்ல, உன் வீட்டுல இருக்கிறாங்கிறதுக்காக உன்னுடைய ஆசைகள் எல்லாம் கவனித்து உண்மையா இருக்கிறதுனால அவன் சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பத்துல பிறக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி என்று தேவன் சொல்லுவாரு. ஆமென். தேவன் சொல்லி உடன்படிக்கைலாம் ஏற்படுத்துவார். ஆனா 16ஆம் அதிகாரத்துல வரும்போது 1ஆம் வசனத்துல ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராய்க்கு பிள்ளையா இல்லா இருந்தது, எகிப்து தேசத்தாலாய் ஆகியார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்று சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆமென். They thought, சாரா என்ன சொல்றாங்க, தேவன் நான் பிள்ளை பெறாதபடிக்கு என் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறாரு, நான் அடைச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் போனாலும் எனக்கு பிறகு, அவ சொல்றா, கர்த்தர் என்ன பண்றாருங்க, ஹல்லேலூயா, நான் பிள்ளை பெற கர்த்தர் என் கர்ப்பத்தை, அவளே சொல்ற கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு, so I may not have a child, எனக்கு பிறக்காது என்று அவர் என்ன பண்றார், தீர்மானம் பண்றா. தீர்மானம் பண்ண பிறகு 2 பேரும் பேசி ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. என்ன சொல்லுங்க, அவன் என்ன நினைச்சாங்க, கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்காரு, இந்த காலமா இருக்கும், அது இந்த வழியா பிறக்கும் என்று நினைச்சு என்ன பண்றான், ஆகாரின் வழியாய் ஒரு இஸ்மவேல் பிறந்துறான். That was not the plan of God. That was not designed by God. So கர்த்தர் திட்டமிடாதது, கர்த்தர் பிளான் பண்ணாதது, மனுஷனே என்ன பண்றான், பிளான் பண்ணி தேவன் விரும்பாத, தேவனே விரும்பாத ஒரு சந்ததியை உருவாக்கணும். It was planned by man, it was timed by man. அப்போ மனுஷராகிய நாம கூட என்ன பண்ணலாங்க, அநேக நேரத்துல இதைதான் செய்து கொண்டிருக்கிறோம். We don't wait for God. தேவன் இதை செய்வாரா, தேவன் கொடுப்பாராங்கிற நமக்கு நம்பிக்கை, we are so weak in our faith, அதனால முயற்சிகளை எடுக்கிறோம். நீங்க இன்னொரு காரியத்தை ஆபிரகாம் மறந்து விட்டதை பார்த்தீங்கன்னா, அதே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இதெல்லாம் சொல்லுவாரு. சொல்லிட்டு இந்த உடன்படிக்கைலாம் உன்னுடைய கர்ப்பத்துல உருவாகிறதாம்பா உன் சந்ததியா இருக்குன்னு சொல்லி 13ஆம் வசனத்துல அவர் சொல்லுவார், அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்துல பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமா அறிய கடவாய், இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நியாய தீர்த்த பின்பு
பின்பு மிகுந்த பொருள்களுடன் புறப்படு வருவார்கள். ஹalleluya. அப்ப ஆண்டவர் சொல்றார், he was giving a glimpse. ஒரு காலம், ஒரு நேரத்தை கொடுக்கிறார். 400 வருஷம் they will be there. நீ செத்துருவப்பா, பட் உன்னோட நான் பண்ண உடன்படிக்கை நான் நினைவு கூர்ந்து அந்த காலத்துல அந்த நேரத்துல நான் நிறைவேற்று. it will be 400 years. அதே விதம் நம்ம யாத்திராகமத்துல வாசிக்கிறோம். அந்த 400 வருஷம் 430 வருஷம் முடிந்த பட்சத்துல இஸ்ரேல் மக்கள் சேனைகளாக புறப்பட்டார்கள். அவர்கள் எகிப்தியரை கொள்ளை அடித்து கொண்டு புறப்படுது. came with wealth ன்னு சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. So God does everything in his own time and season. அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆமென். ஹalleluya. நமக்கு என்னன்னா இந்த காலத்துல அவர் கர்த்தருடைய சொன்ன காரியங்கள் அவருடைய காலத்துல நிறைவேறாத போது நமக்கு நிறைய தடுமாற்றம் வருகிறது. சோ அந்த தடுமாற்றம் வருகிற காலத்துல நமக்கு வேதம் என்ன கற்றுக் கொடுங்க? how to live, wait patiently, wait in assurance, wait in hope. சங்கீதம் 23:4 நீங்க படிக்கும் போது அங்க எங்க சொல்லுதுங்க? தாவீது ஒரு காரியத்தை சொல்றார். கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி 4ஆம் வசனத்துல அவர் சொல்லுவாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என்ன சொல்றாருங்க? ஹalleluya. என்ன அடுத்து அவருக்கு என்ன நடக்கும் தெரியாது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், அந்த ஒரு பயங்கரமான ஒரு காலம், பயங்கரமான இருள் சூழுகிற ஒரு காலத்துல தாவீது சொல்றான், கடந்து போக நேர்ந்தாலும், even if I am in that season, I still believe in God. என்னங்க, இந்த காலம் இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் எங்கேயோ தூரத்துல இல்ல, அவர் பரலோகத்துல ஒரு சிங்காசனத்துல அவர் உட்காருகிற தேவன் தான் அங்கே இருல. The Bible says, உங்களுக்கு சொன்னதை, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அந்த காலம் அந்த நேரம் நிறைவேறுகிறதற்காக அவர் எங்க இருக்கிறாருங்க? கூடவே இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. God is not far away. Is there always with you? தாவீது அதான் சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் பொல்லாப்பு நான் நடந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? நான் பயப்பட மாட்டேன். காரணம் என்னன்னா, கர்த்தர் என்னோட இருக்கிறார். The Lord is with you. உன்னுடைய காரியத்தை, உன்னுடைய நேரத்தை, உங்க தேவன் கொண்ட சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் எங்க இருக்கிறாருங்க? He is always with you. மறந்துடாதீங்க, அவர் கூட தான் இருக்கிறாரு. அந்த பர்ஃபெக்ட் உங்க வாழ்க்கையில அந்த டைம் நிறைவேறுவதற்காக தேவன் தூரத்துல இல்ல, அவர் பக்கத்துல தான், அருகாமையில தான், உங்களுக்குள்ள. God is living in you. உங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கிறாரு. எதுக்கு இருக்கிறாருங்க? ஹalleluya. சும்மா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அல்ல, to fulfill his own will. அவருடைய சித்தத்தையும் அவருடைய நேரத்தையும் உங்களை கொண்டு அவர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை அந்த காலத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களோடு கூட தான் இருக்கிறாரு. ஆமென். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, ஆமென், அங்க சொல்லும் 31ஆம் வசனத்துல படிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்று சொல்லி, we are waiting for God's promise, we are waiting for God's time. Hallelujah. அது குறித்த காலத்துல சொல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், we are waiting for God. தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும் என்ன, நீங்க அந்த குறித்த காலத்துக்காக நீங்க காத்திருப்பீங்கன்னா, அங்க கர்த்தர் என்ன சொல்றாருங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர், those who wait upon God. அவர்கள் என்ன பண்ணுவோம்? புது பலன் அடைவார். They will renew. அவர் என்ன புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஹalleluya. வெயிட் upon கர்த்தருக்காக நீங்க காத்திருப்பீங்கன்னா, கர்த்தருடைய காலம் தாமதித்து கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுகிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க பைபிள் சொல்றது, அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க, அவங்க இளைப்படைந்து போக மாட்டாங்க. They will be walking. அவங்க எங்க என்ன சொல்லுதுங்க? அவர்கள் ஓடினாலும் இளைப்பாடுகிறார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். It means you are walking in faith.
அற்புதத்தை பார்க்கல, அதிசயத்தை பார்க்கல. காலம் தள்ளி கொண்டு போகிறது, காலம் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. யூ டோன்ட் see any miracle happening. காலம் காலம் போய் கொண்டே இருக்குது. you may be thinking இதுதான் முடிஞ்சிருச்சு, this is the end of my season, இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற காலங்கள் உங்க கண்களுக்கு முன்னாடி உங்க மாம்சத்துல சொல்லி கொண்டிருந்தாலும் you will be looking unto God. You will be waiting on the wait. கர்த்தருக்காக காத்திருக்கிற காலத்துல காரியங்கள் நடக்காத போது நீங்க என்ன போக முடியாது. you cannot, நீங்க சொல்லுகிறது, நீங்க இளைப்படைய முடியாது. You will not become weary and you will not faint, because உங்க விசுவாசம் நம்பிக்கை நம்புகூரமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மேல கட்டப்பட்டு இருக்குமானார், அடித்தளமாய் அவர் இருப்பார். ஆனால் என்ன நடக்குங்க, எது நடக்குதோ எது நடக்கலையோ அந்தந்த காலத்துல அந்தந்த நேரத்துல நிச்சயமா எனக்கு நடக்கும் என்று நம்பிக்கையோட காத்திருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நீங்க ஜெபித்து நீங்க கேட்டு நீங்க எதிர்பார்த்து கிடைச்சதல்ல. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கர்த்தர் அந்தந்த காலத்துல அந்தந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யணும்னு தீர்மானித்து இருந்தபடினால் அந்த காலத்துல அந்த நேரத்துல ஹல்லேலூயா, உங்களுக்கு நிறைய நேரத்துல நம்ம எனக்கு ப்ரொமோஷன் வரல, எனக்கு இது நடக்கல, எனக்கு அது கிடைக்கல நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஒரு காலத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர்கிட்ட நான் நேற்றைய தினத்துல கூட சொன்னேன், கடந்த நாள் சொன்ன தேவன்கிட்ட ஒரு கேலண்டர் இருக்குதுங்க. அவர் வைத்திருக்கிற கேலண்டர், அவர்கிட்ட ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. அந்த ஞாபக புஸ்தகத்துல உங்க பேரை எழுதி உங்களுக்கு எப்போ ப்ரொமோஷன் வரணும்னு அவருக்கு தெரியும், எப்போ உங்களுக்கு உயர்வு வரணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, எப்போ உங்களுக்கு வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னு தெரியும், எப்போ எந்த இடத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்தி உங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணணும்னு தெரியும், உங்களை எப்போ கனப்படுத்தணும்னு அவர் நாட்களையும் நேரத்தையும் முன் குறித்து இருக்கிறார். அந்த காலமும் அந்த நேரமும் வருவதற்கு முன்பாக கர்த்தர் ஒன்று செய்யாதவர் போல தெரியும். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருங்க, தாவீது சொன்னது போல அவர் வலது கரத்தை பிடித்து கொண்டு அவர் நடத்து கொண்டு இருக்கிறார். என்ன சொல்றார், எனக்காக காத்திரு, still my time has not come for you, just wait patiently. கர்த்தருக்காக எனக்காக பொறுமையோட காத்திரு. ஹல்லேலூயா, நான் கரத்தை பிடிச்சிருக்கிறேன். என்ன சொல்றாருங்க, ஹல்லேலூயா, மறுபடியும் அந்த வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்துவார், கூட இருக்கிறதை அவர் தெரியப்படுத்துவார். அப்போ சொல்லுவாரு, எனக்கு நீ காத்திருப்பினா, பொறுமையோட இருப்பினா, நீ என்ன பண்ண சோர்ந்து போக முடியாது. ஒவ்வொரு முறை அந்த காரியங்கள் தாமதிக்கும் போது நீ வலது புறத்துல திரும்பி பார்க்கும் போது அவரை பார்க்க முடியும், அவர் உன் வலது கரத்தை பிடித்து இருக்கிறார். Hallelujah, when you turn to your right, amen, அங்க கர்த்தருடைய கரத்தை நீ பார்க்க முடியும். அவர் உன் கரத்தை பிடித்தவராக அவர் சொல்லுவார், இதோ உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னை சோர்ந்து போக விட மாட்டேன், உன்னை தள்ளாட விட மாட்டேன். Amen, hallelujah, I am walking with you, my son, my daughter. Hallelujah, God's perfect timing, தேவனுடைய முன் குறித்தப்பட்ட அந்த perfect timing, அந்த காலத்துல அந்த நேரத்துல அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். My time is near. உங்களை பார்த்து சொல்றாரு இன்னைக்கு கர்த்தர், I believe God is telling you, my time is near for you. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற, my time is near, my miracle working time is near. என்னுடைய அற்புதம் செய்கிற நேரம் சமீபத்து வந்திருக்கிறது. உன் வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒரு நேரம் சமீபத்து வந்திருக்கிறது. What are you going to do? They haven't waited patiently. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது செய்ததிலிருந்து பரலோகமும் காத்திருந்தது. ஆண்டவர் சொல்லிட்டாரு 3ஆம் அதிகாரத்துல, ஹல்லேலூயா, ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லிட்டாரு. அந்த ஸ்திரீயின் வித்து யார், எப்படிப்பட்டவரா இருக்க போகிறார் என்று பல வருஷங்கள், ஹல்லேலூயா, கிட்டத்தட்ட 3000 வருஷங்கள் 4000 வருஷங்கள் the heaven was looking, waiting patiently. அந்த குறித்த காலம் வந்த போது Jesus came and பூமியில ஸ்திரீயின் வித்தாக அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அதே போல இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதை தேவன் வாஸ் வாட்சிங், கவனமாய் பார்த்து கொண்ட அந்த குறித்த காலத்துல இயேசு சொன்னபடி 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்தார்.
Amen. அவர் சொன்னபடி அவர் என்ன பண்றார்? பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்னைக்கு பூமியில நமக்கு ரோமர்ல சொல்லும், இன்னைக்கு கர்ப்ப வேதனை பட்டு கொண்டு இருக்கிறார். எதுக்குங்க? அவருடைய வருகைக்காக. The whole earth is groaning for the coming of the Lord. இன்னைக்கு ஒவ்வொரு பாடு, ஒரு கஷ்டம் வரும்போது ஏன் கேள்வி எழுப்புகிறதல்லவா? அதன் நடுவுல இந்த பூமி என்ன பண்ணுதான்? பூமியில இருக்கிற கர்ப்ப வேதனை, even the earth is groaning for the coming of the Lord. Hallelujah. இந்த பூமியை தேவன் படைத்த பூமியை மனுஷன் நாசம் பண்ணி விட்டான். அவ்வளவு நிலைக்காலாக்கிட்டான். என்வாயர்மெண்ட்டை மாத்திட்டான். இன்னைக்கு பூமி எதிர்பார்த்து கொண்டு when will Jesus come? மறுபடியும் எப்போ ரெஸ்டோரேஷன் நடக்கும்? எப்போ புதிய வானம் புதிய பூமி உண்டாகும்? God is waiting for the time, perfect timing. பூமி காத்திருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு அவருடைய நேரம் வந்துருச்சுங்க, பொறுமையோட காத்திருக்கணும். Wait for God patiently for his perfect timing. Hallelujah. ஒவ்வொரு காரியத்தையும் God doesn't do ஒரு நாள் முன்னாடியும் ஒரு நாளும் பின்னாடியும் செய்கிறவர் அல்ல. Amen. நமக்கு எல்லாருக்கும் ஒரு வசனம் பிடிக்கும். என்ன வசனங்க? எரேமியா 29:11 எல்லாருக்கும் பிடிக்கும். Amen. Hallelujah. I love that. இந்த ஒரு வசனத்தை வைத்து எத்தனையோ செய்திகளை கொடுக்க கர்த்தர் இந்த அடிமைக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். என்னங்க அங்க ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. Amen. Hallelujah. We know that promise. நமக்கு நிறைய பேருக்கு மனப்பாடமா தெரியும். Hallelujah. I know the plans that I have for you. அதை எக்ஸிக்யூட், ஆண்டவர் சொன்னார், அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஐ நோ, அது எப்ப எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு தெரியும். அதுக்கென்று ஒரு குறித்து காலத்தையும் நேரத்தையும் நான் வைத்து இருக்கிறேன். அதுக்கு 10ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அவர் சொல்லுவார், பாபிலோனில 70 வருஷம் நிறைவேறின பின்பு, after the completion of 70 years I will come and meet you. நான் என்ன பண்றேன்? நான் உங்களை சந்திப்பேன். எழுபது வருஷம். எப்பங்க? பாபிலோன் அவர் சொல்றார், 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்திப்பேன். I will come and meet you. My time has come. அப்போ என்ன கர்த்தர் உங்களுக்கு சொல்றாருங்க? நான் உங்களை சந்திக்கிற நேரம் வந்திருக்கிறது. My time has come to meet you. எதுக்கு இங்க சொல்லுவாரு? பாபிலோனில் 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்திப்பேன். I will come and meet you. நான் உங்களை சந்திப்பேன். நான் உங்களை சந்திப்பேன். நான் உங்களை சந்திச்சு என்ன பண்ணுவேங்க? உங்களை இவ்விடத்திற்கு திரும்ப பண்ணும்படி உங்கள் மேல் என் நல்வார்த்தை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு புரியுதோ தெரியல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆமென், நான் 70 வருஷத்துக்கு பிறகு I will come and meet you. நான் வந்து சந்திப்பேன். எதுக்கு சந்திப்பேன்? என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, இட்ஸ் மை டைம். மத்தேயுல வாசிச்சபடி 26ஆம் அதிகாரத்துல வாசிச்சபடி ஆண்டவர் சொன்னார், மை டைம் ஹஸ் கம். என்னுடைய நேரம் வந்திருக்கிறது, என்னுடைய காலம் வந்திருக்கிறது. நான் நினைத்த காரியங்களை நான் நிறைவேற்றுவதற்கு. ஆமென். அவர் என்ன சொல்றாருங்க? 70 வருஷம், அந்த குறித்த காலம். யூ ஹேவ் டைம் ஹஸ் டிராவல்ட். நீங்க இத்தனை வருஷம் கடந்து வந்திருக்கலாம். நீங்க நினைச்ச காரியம் ஒண்ணு கூட நடக்காம இருக்கலாம். ஆமென். Hallelujah. Don't worry about that. அதை குறிச்சு அல்ல ஆண்டவர் சொல்ல, அந்த காலம் முடியும் போது, அந்த காலம் நிறைவேறின பிறகு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்ப வண்ணம் பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் வார்த்தையை, என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன்.
என்ன பண்ணுவாங்க? என் நல் வார்த்தையை நான் நிறைவேற பண்ணுவேன். ஆமென். எப்படி நிறைவேற்றுறார் தெரியுங்களா? நீங்க 2 நாளாகமத்துல இந்த கடைசி அதிகாரம் 36ஆம் அதிகாரத்தை படிப்பீங்கன்னா அதுல இப்படி சொல்லப்படுவாரு. ஹல்லேலூயா. 21ஆம் வசனத்துல நீங்க 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, கர்த்தர் எரேமியாவின் வாயினால சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு, அங்க சொல்றான் நிறைவேற்றுவன் எரேமியாவை கொண்டு சொன்னாரு. இங்க சொல்லப்படி கர்த்தர் எரேமியாவின் வாயினால் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாக அனுபவித்து தீரும் மட்டும், அது பாலாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. எரேமியாவின் வாயினால கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்துல பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள்ள இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவரோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கு எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். தேவன் தன்னுடைய காலத்தில் அந்த நேரத்துல நிறைவேற்றும்படியாய் யாரை அனுப்பணுமோ, யாருடைய ஆவியை எழுப்பணுமோ, யாரை கொண்டு அந்த காரியத்தை உங்களுக்கு செய்யணுமோ அதை கர்த்தர் நிச்சயமா செய்வார். But you have to wait patiently. கர்த்தருக்காக என்ன பண்ணுங்க? பொறுமையுடன் காத்திருக்கணும். அவருடைய காலம் நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருக்கணும். நீங்களும் நான் என்ன அவசரப்பட்டாலும் அவர் செய்ய நினைத்த காரியங்கள் நம்முடைய காலத்துல நம்முடைய நேரத்துல அது நடக்க போகிறது இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். Those who are chosen by God, those who are being redeemed by God, அவர் உங்களை குறிச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறார், ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் டேட் டைம் டேபிள் ஆண்டவர் போட்டு வச்சிருக்கிறார். அந்த காலத்துல அது நடக்கும். நீங்க ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. அந்த ஸ்கூல்ல சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டைம்ல தான் இவங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், இந்த டைம்ல தான் எக்ஸாம் இருக்கும், இந்த டைம்ல தான் ஃபைனல் எக்ஸாம் இருக்கும். நீங்க நினைக்கிறபடி நீங்க நினைச்ச உங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சீசன் எங்களுக்கு வெயினா அவங்களுக்கு வைக்க போறது இல்ல. இட் இஸ் ஆல்ரெடி பீன் ரிவீல்டு, டோல்டு. இந்த காலத்துல இந்த நேரத்துல இந்த டேட்ல தான் எக்ஸாம் நடக்கும், இந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல தான் நடக்கும்னு. ஆமென். சோ அந்த டைமுக்கு ஏற்றபடி யூ prepare yourself, you wait, you prepare. காத்திருக்கிறது மாத்திரமல்ல, you prepare yourself. வரக்கூடிய சவால்களை சந்திக்க ஆயத்தப்படணும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில God has prepared everything. You prepare yourself. எந்த அளவுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அவர் என்ன பண்ணார்? அந்த குறித்த காலம் முடிகிற வரைக்கும் God didn't do anything. பரலோக எல்லாமே ஸ்தம்பித்து இருக்கிறது போல காரியங்கள் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் திட்டமிட்டது நிறைவேறுகிற வரைக்கும் எல்லாமே ஸ்தம்பித்தது போல, ஸ்டாண்ட் ஸ்டில் ஆனது போல இருக்கும். But God is not. அவர் என்ன பண்ணல? தூங்காம தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று எழுதப்பட்டு, he knows, he is watching for his time table. அந்த நேரமும் காலம் வரும்போது நடக்க வேண்டிய காரியங்களை யாரை கொண்டுமானாலும் செய்வார். இங்க கோரேஸ் ராஜா was not a Jew. அவன் ஒரு யூதன் அல்ல, ஒரு விசுவாசி அல்ல, ஒரு பெர்சியா தேசத்தின் ராஜாவன். அவனுடைய ஆவியை ஏவினாராம். அவனுடைய ஆவியை ஏவினதுனால கர்த்தர் என்னெல்லாம் திட்டமிட்டு இருந்தாரோ he began to speak from his mouth. Don't worry about யார் எப்படி நினைக்காதீங்க. God can raise anyone. யாரை கொண்டு வேணாலும் பேச முடியும், எப்படி வேணாலும் பேச முடியும், எப்படி வேணாலும் உங்களுக்கு குறித்து இருக்கிறதை அவரால் நிறைவேற்ற முடியும். அவன் சொல்றான், என்ன பண்ணாராம்? கோரேஸ் சொல்றான், யூதாவில் உள்ள எருசலேமை தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். He was not a Jew. அவன் சொல்றான், எனக்கு God has commanded me for him. அவருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டும்படியா எனக்கு கட்டளை கொடுத்து இருக்கிறார். Commanded me.
அப்ப அவன் சொல்றான், அவனுடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்கு இருக்கிறானோ, உங்களுக்குள்ள இருக்கிறானோ, அவன் போகட்டும். let it go, let him go. So somebody will tell you, let go, புறப்பட்டு போ. நீ கர்த்தருக்கு காத்திருந்தன, God will raise someone. உங்களுக்கு தெரியாதவனை கூட எழுமா. Amen. Somebody உனக்கு higher up எழுப்புவார் கர்த்தர். You may not know him, he may not know you, but he may be a representative of God. தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு தலைவனாய் இருக்க முடியும். He may send a word. இங்க கோரேஸ் சொல்றான், போகட்டும், அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவித்திருக்கிறார் என்று தன்னுடைய தேசம் எங்கும் சொன்னானா. Everyone, anyone, if you feel. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? When God's time comes, you will know the God's timing. எப்படின்னு சொல்ல தெரியல, but it will happen. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுச்சி உண்டாகும். You will be full of fire, you will be full of faith for God. அதுதான் எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 4ஆகமம் முடிச்சு எஸ்ரா முதல் வசனத்துல 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது சேம் திங். எரேமியாவின் வாயினால கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்துல கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதுனால அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தன் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி பூமியில் உள்ள எருசலேமில தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். He has commanded me. எஸ்ரா எழுதுறாரு. எஸ்ரா ஒரு சிறை கைதியாய் பாபிலோன்ல இருக்கிறாரு. எஸ்ராவை கூப்பிடுறான். பெர்சியா ராஜா கூப்பிட்டு அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான். யாரெல்லாம் வராங்க கூட்டிட்டு போகப்பா. எப்படி சொல்றாங்க? How will you know that the time of God has come? எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். Your spirit will be raised at the time of God. கர்த்தர் குறித்திருந்த அந்த நேரம் வரும்போது உங்க ஆவி எழுப்பப்படும். You will know that you cannot hold on. நீங்க நிக்க முடியாது. You will be going in the ways, you in the will of God. Hallelujah. எங்க இருந்தாங்க எஸ்ரா? he was a man of prayer. He lived according to the word of God. அவனை எழுப்புறார், அவனை கூப்பிடுறார். ராஜா எல்லாத்தையும் பொக்கிஷங்களை அவன் வழியாய் கொடுத்து அனுப்புகிறாரு. Do you don't think that God தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு குறித்து இருக்கிற நாளில உங்களுக்கு செய்ய மாட்டாரா? Believe. God will. தேவன் என்ன பண்ணாருங்க? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ God himself will do. Everyone whose heart moved, God had moved. எவருடைய ஆவியை தேவன் எழுப்பினாரோ அவருக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்ல அவங்க மைண்டை எழுப்பினாரு, அவங்க ஹார்ட்டை எழுப்பினாரு. எவருடைய ஆவியை ஏன்னா அங்கதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் தங்கி இருக்கிறார் என்பதை மறந்து God spirit is yearning. செய்ய வேண்டிய நேரத்தில் அவர் செய்வார். பைபிள் சொல்லுகிறது, அது வரைக்கும் என்ன பண்ணணுமா? சோர்ந்து போகாதீங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 9ஆம் வசனத்துல பாத்தீங்களா? நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்போம். If you don't become weary, you will reap a harvest.
நீங்க தளர்ந்து போகாம இருப்பீங்கன்னா, நீங்க சோர்ந்து போகாம இருப்பீங்கன்னா, ஹalleluya, தேவன் எனக்கு செய்ய மாட்டாருங்கிற அந்த பின்மாற்றத்துக்குள்ள நீங்க போகாம இருப்பீங்கன்னா, அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், அவர் சொன்னபடி செய்வாருங்கிற நம்பிக்கையோட நீங்க காத்து இருப்பீங்கன்னா, உங்களுக்குரியது உங்க காலத்துல வந்து சேரும். உங்களுக்கு மாத்திரம் இல்லங்க, உங்க குடும்பத்துக்கு வேண்டியது அத்தனையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். Everything God has a time and table. அவர் செய்வாரு. கர்த்தருக்கு எப்படி இருக்குதுங்க? வேதம் சொல்லுகிறது, 2 பேதுருல வாசிச்சீங்கன்னா, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்கிறதா. ஹalleluya. நமக்கு அந்த 1000 வருஷம்லாம் நம்ம வாழ போகிறது இல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா 70 வருஷம் 80 வருஷம் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதற்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிப்பார். ஹalleluya. நீங்க பொறுமையுடன் கர்த்தருக்காக காத்திருப்பீங்கன்னா, அவர் செய்ய நினைச்சதை அந்தந்த காலத்துல அந்தந்த நேரத்துல அதை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். You will be glorified. தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றோங்க? கர்த்தருக்காக நாம காத்து இருக்கிறது இல்ல, அவருடைய நேரத்துக்காக நாம காத்து இருக்கிறது இல்ல. We rush up. நாம ஒரு மனசுல ஒரு பிளான் போட்டு அதை God allows. உங்களுக்கு தெரியுமா, நான் இங்க இன்னைக்கு போனோம் போ, ஆண்டவர் தடை பண்ண மாட்டாரு. ஆனா இன்னைக்கு போகட்டுமான்னு கேட்டு காத்து இருக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு வழியை வச்சிருப்பாரு. நாம யாருமே கேட்கறதுல தெரியுமா, எங்க போனாலும் என்ன பண்றோம், சரி நாம போறலாம், இன்னைக்கு போறலாம், இன்னைக்கு நாளைக்கு அங்க போலாம், என்ன இப்படிதான் நம்ம பிளான் பண்ணி நாம செய்யறோம். We don't wait for God. நீங்க everyone இந்த சத்தத்தை கேட்கிற, if you make yourself available to God, if you just wait patiently, ஒரு காரியத்துக்காக கேட்டு நீங்க ஜெபத்துல காத்து இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை நடத்துவார். அந்த ஒவ்வொரு நாளும் நீங்க கர்த்தர் சொல்லி நீங்க போகும்போது it will be glorious, மகிமை நிறைந்ததா இருக்கும். ஆமென். இன்னைக்கு நிறைய போகிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம போறோம், ஊழியம் பண்றோம், எல்லாம் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வாஸ் நாட் டைரக்டட் பை காட், நாட் ஸ்போக்கன் பை காட். ஏதோ ஒண்ணு செய்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் மோசே அழகா ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட போகலன்னா எங்கிருந்து எங்களை கொண்டு போகாதரும். Don't take us, oh God, if you are not going to come with us. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருப்பார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருப்பாரு. அப்போ மோசேயுடைய ஜெபம்ங்க, ஆண்டவரே உங்க வாக்கு தத்தம் நல்லாதான் இருக்கிறது, பட் ஐ வாண்ட் டு மேக் ஷுர் நீர் எங்களோட போகலனா எங்களை இங்கு கொண்டு போகாதரும். Don't take us from here, Lord. எரேமியா 33 நம்ம படிக்க, யாத்ராகு 33 அதிகாரத்துல 14 15 வசனத்துல நம்ம படிக்கிறோம். Hallelujah. So it's very important in our lives. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். The question comes in your waiting time, are you, God is there, are you with God? That's all. If your present doesn't not go with us, do not bring us from here. எங்களை கொண்டு போகாதரும் ஆண்டவரே. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா, you have to wait. மோசே 40 நாட்கள், முதல் 40 நாள் இதனுடைய அனுபவம், 40 நாட்கள் தேவனோட இருந்தான். அண்ட் மோசேக்கு எப்படி தருங்க, தேவன் தேவன் சொல்லாதது, தேவன் குறித்த காலத்துக்கு முன்னாடி எதையும் செய்ய அவன் விருப்பப்படாம இருந்தான். இன்னொரு வசனத்தை வாசிச்சு, I want to show something beautiful in the scriptures. சங்கீதம் 105 சங்கீதத்தை நீங்க திருப்பி கொள்ளுவீங்கன்னா, ஹalleluya, அங்க ஒரு காரியம் யோசேப்பு குறித்து சொல்லப்படும். ஹalleluya. இங்க சொல்லப்படுகிறது,
இஸ்ரவேலை தேவன் என்ன பண்ணாராம்? எகிப்துல கொண்டு போய் அவரை பழுகி பெருக செய்யணும், அவங்கள வர்த்திக்க பண்ணணும்னு நினைச்சு அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு காரியத்தை செய்கிறார். பஞ்சத்தை வர வைக்கிறாரு. அப்போ 17ஆம் வசனத்துல சங்கீதம் 105:17 பார்க்கும்போது, அவன் கால்களை, யாரு? யோசேப்புடைய கால்களை போட்டு விலங்கு போட்டு, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். 17ஆம், அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். That was not the plan, desire, dream of Joseph. And that was the desire, dream and plan of God. அவர் சொல்றாரு, அவர்களுக்கு முன்னாடி ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அந்த காலம், அந்த டைம், அடுத்த வசனம் சொல்லும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். Hallelujah. Time table. When the time of God comes, அது வரைக்கும் யோசேப்பு என்ன பண்ணாங்க? பல துன்பத்தை அனுபவிச்சான். பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டான். அவன் மீதியானருக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். சிறைச்சாலையில போடப்பட்டான். அடிமையாக இருந்தான். கர்த்தர் கவனிக்கலையா? பைபிள் சொல்லுது கர்த்தர் அவனோடு இருந்தானா. அதை உணர்ந்தான் யோசேப்பு. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவன் மனசுக்குள்ள நினைச்சிருப்பான், கர்த்தருடைய காலமும் நேரம் வரும்போது எனக்கு உயர்வு வரும், என் வாழ்க்கை மாறும். அந்த குறித்த காலம் வரும்போது பார்வோனை எழுப்பினார். பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்தார். அவன் அனுப்புறான், கொண்டு வா யோசேப்பை, வெளியே கொண்டு வா. யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்ன மாத்திரத்துல அந்த நிமிஷம், God didn't even miss that second and minute and second, தெரியுமா? அவன் சொல்லி வாய முடிக்கிறான். பார்வன் கேட்கிறான், சுத்திரர்கிட்ட கேட்கிறான், இவனை போல தேவ ஞானம் உள்ள மனுஷன் யாரு இருக்கிறான்? தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போல யாரு இருக்கிறான்? அவன் யாரையும் கன்சல்ட் பண்ணல. He decided, you shall be next to me. எகிப்து அவனுடைய கரத்துல விட்டுட்டான். அதுதாங்க உங்க வாழ்க்கையில நடக்கும். when God time comes, கர்த்தருடைய காலம் நிறைவேறும் போது அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய நினைத்து இருக்கிற அத்தனை காரியங்களும் அவர் செய்து முடிப்பார். அந்த காலம் நிறைவேற வரைக்கும் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்த்து, will you பொறுமையோட காத்திருப்பியா? Hallelujah. Will you wait for the king? Wait patiently. The time, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, my time has come. என் காலம் நிறைவேறு, என் காலம் வந்தது. My time has come. My time is near. My time is near. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் நேரத்தையும் காலத்தையும் வைத்திருக்கிறார். அந்த காலத்துல, அந்த நேரத்துல நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, you will be completely healed in the day of the Lord, in the time of the Lord. You will be made whole in the day of the Lord. கர்த்தருடைய நாள்ல நீங்க பூரணம் அடைவீர்கள். In the day of the Lord you will be recognized. இந்த உலகம் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை கவனிக்கிறவர்களாக தேவர் கவனிக்கப்பாடியாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். Just wait patiently. நாட்களையும் காலங்களையும் எண்ணிக்கொண்டிருங்க. ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் அவரை துதிங்க. ஆண்டவரே, thank you for the time and season எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்களே. அந்த காலத்துக்காக, அந்த நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை மறக்கல. கர்த்தர் உங்களை
நடக்கலங்கிறதுக்காக உங்களை ஒதுக்கல, உங்களை தள்ளி விடல. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா?